இதுக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம முதலமைச்சரே வந்து சொன்னாங்க பாருங்க. அதிமுக காரங்க எங்களை பழிச்சு பேசுறாங்க, எங்களை வந்து படிக்கிறாங்க. என்ன நியாயம் இது? இஸ்லாமிய மக்கள் தூங்கி எந்திரிச்சா கூட அதிமுகவை மன்னிக்க மாட்டாங்க. என்ன அராஜகம் இது? என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படி இப்படி டப்பு டிப்புன்னு அடிச்சு விட்டுருக்காருலா. குடியுரிமை திருத்த சட்டம் மூலமா அச்சுறுத்தல் ஏற்பட்டப்போ அதுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை நடத்தி 1 கோடி மக்கள்கிட்ட கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சோம். ஆனா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்ச கட்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கட்சி. குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களில் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிச்சிருந்தா அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. ஆனா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நாம் வாக்களிச்சோம். மக்கள் மன்றத்திலையும் போராடணும். ஆனா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி என்ன கேட்டார்? குடியுரிமை திருத்த சட்டத்தால ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார், யாருக்கு குடியுரிமை பறிபோனதுன்னு கேட்டார். இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க. இப்போ அவர் எந்த கூச்சமும் இல்லாம இஸ்லாமிய விழாவில் போய் கலந்துக்கிறார்.